ம் 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 சரி. அதாவது தராவீஹ் தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது, முதல் விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து தராவீஹ் என்ற வார்த்தையே வந்தது கிடையாது. தொழுகைக்கு பேரை தனியா விடுங்க, அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவீஹ்ங்கிற வார்த்தை கூட வந்தது கிடையாது. அதனால அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பேர் வைக்கிறதே முதல் தவறு. அந்த தொழுகைக்கு கியாமுல் லைல், அதுக்கு என்ன ஹதீஸ்ல வருதுன்னா கியாமுல் லைல், இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது. சில ஹதீசுகள்ல தஹஜ்ஜத் என்று என்ன செய்கிறது, குர்ஆன்ல கூட தஹஜ்ஜத் பிஹின்னு தஹஜ்ஜத்னு வருகிறது. தஹஜ்ஜத் கியாமுல் லைல், அப்ப இரவுல தொழுகிற தொழுகைக்கு பேரு தஹஜ்ஜத் என்று வருகிறது, கியாமுல் லைல் வருகிறது. இத ஒரு நீங்க கேட்காட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது. இப்ப லொஹருன்னு தொழுகைக்கு பெயர் வைக்கிறோம், அது லொஹருன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ஒரு புது பேர் சூட்டுறது என்ன செய்யக்கூடாது, அது தப்பா போயிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்த பெயரை நம்ம மாற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தொழுகிற தொழுகைக்கு கியாமுல் லைல் என்று சொன்னார்கள், இல்லைன்னா தஹஜ்ஜத் என்று சொன்னார்கள். இதுதான் நமக்கு ரமலான்ல தொழுகும் போது கியாமு ரமலான், ரமலான்ல தொழுகும் போது கியாமு ரமலான் சொல்லிக்கலாம். இப்படித்தான் இருக்கே தவிர தராவீங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல என்ன தொழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா நாயியுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது. எப்படி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல தொழல, ரமலானிலையும் 11க்கு மேல தொழுவல, வேற மாசங்கள்லையும் 11க்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அது 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள். அதை நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள். அந்த மாதிரி தொழுவை யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்காதங்கிறாங்க. பலா தசால் ஹுஸ்னிஹின்ன ஒதூலிஹின்ன, அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை பத்தி பேசாத, அவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ். ஆனா அது மட்டும்தான் நினைச்சுக்க கூடாது நீங்க. அதாவது 8 3ன்றோம்ல, அது மட்டும்தான் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இஷாவில் இருந்து சுபுஹ் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் 7 தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 9 தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 11 தொழுதிருக்கிறார்கள், 3 தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் 13 தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் என்ன இருக்கு, அது 2 தொழுவார்கள், அப்புறம் 2 தொழுவார்கள், அப்புறம் 2 தொழுவார்கள், அப்புறம் 6 2 போடுவார். அப்புறமேல வித்திரு தொழுதார்கள் வருது. அந்த வித்திரு 1 இருந்தா 13 ஆயிரும், வித்திரு 3 இருந்தா 15 கூட ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் ஹதீசுகள் இருக்கிறது. அது 7 தொழுதாலும் சுன்னத்து தான். 2 2 2 1 அதுவும் சுன்னத்து தான். அல்லது 4 3 7 2 2 3 வித்திரு 3 அதுவும் சுன்னத்து தான். அதே மாதிரி நீங்கள் 9 தொழுது கொண்டாலும் அதுவும் சுன்னத்து தான். 11 ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரக்காத் வித்திரு தொழுதாங்க, வேற ஒண்ணுமே தொழுவல. வித்திரே 9, ஒரே சலாம்ல எந்திரிச்சு ஒரே ஒரு சலாம் தான், மொத்தமா ஒன்னொன்னா தொழுதுட்டே இருக்கிறாங்க சலாம் கொடுக்காம. 9ஐயும் சேர்த்து தொழுகிறாங்க. 8வதுல மட்டும் அத்தையாத்து இருக்கணும், 9ல இருக்கணும். முதல் 7ல இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் எந்திரிச்சிருவாங்க, 2வது ரக்காத் எந்திரிச்சிருவாங்க, 3வது ரக்காத் உட்காராம எந்திரிப்பாங்க, 4லயும் இப்படி எந்திரிப்பாங்க, 5லயும் இப்படி எந்திரிப்பாங்க, 8ல உட்காருவாங்க, 9ல உட்காருவாங்க, கடைசி 2 ரக்காத்துல. இப்படி 9 ரக்காத் தொழுதாங்க. அப்ப இதெல்லாம் தொழுவல, 2 2 2 அது தொழுவல. அப்ப பலவிதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்று புகாரியில முஸ்லிம்ல நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. பெரும்பாலும் ஆயிஷா நாயியுடைய அறிவிப்பை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 8 3 அது மட்டும் நீங்க விளங்கிக்க கூடாது ஃபர்ஸ்ட். ஆனால் 20 கண்டிப்பா இல்ல. 8 3க்கு இருக்கு ஆதாரம் இருக்குது, 7க்கு இருக்கு, 9க்கு 13க்குலாம் இருக்கிறது. 20 ரக்காத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு ஆதாரமும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இரவுல 20 தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. அது அந்த 20 ரக்காத்து கட்சிக்காரர்களை என்ன செய்யறாங்க, பலவீனன்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம தனியா விமர்சிக்க தேவையே இல்லை. சகோதரர் தராவி 20 ரக்காத்துகளான்னு புஸ்தகம் போட்டார். அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது ஏற்கத்தக்கது இல்ல அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதனால அவங்களே ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழல, இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுல 100% கன்ஃபார்மான உண்மை. இந்த 20ங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் 20 ரக்காத் நடைமுறையில் வந்திருக்கிறது.
ஆனால் அது கூட தப்பா வழங்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து 20 ரக்காத் அவங்க சுன்னத்து, குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்ற சொல்லி இருக்கிறாங்க, அதனால நாங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க. என்னப்பா உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் கேட்டா, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கானன் நாசு யகூமுன அலா அஹதி உமர் இப்னுல் கத்தாப்னு வரும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் அப்படின்னு வருது. இதை கொண்டாந்து காட்டுவாங்க பாருங்க, மக்கள்லாம் 20 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் வருது, அது ஆதாரப்பூர்வமானதான், மொத்தாங்கிற நூல்ல வருகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்பவரையும் தமீமு தாரி என்பவரையும் இமாமாக நியமித்து 11 ரக்காத்து தொழுவுமாறு உத்தரவு போட்டார்கள். மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு இமாம், 2 இமாம நியமிக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க, ஐய குமால் இன்னாசி பி இஹ்தா அஷர ரக்கா, மக்களுக்கு வந்து 11 ரக்காத்து தொழுவிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை போட்டார்கள். இப்ப கட்டளை போட்டார்கள் என்பதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா, அவங்க காலத்தில் யார் யாரோ செய்தார்கள் அதில் சம்பந்தம் இருக்குமா? இப்ப நான் என் காலத்தில் என்னென்னமோ நடக்கும், அதில் எனக்கு சம்பந்தம் இருக்காது. நான் எதை சொன்னோனோ அதான் எனக்கு சம்பந்தம், நான் எதை செஞ்சேனோ அதான் எனக்கு சம்பந்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, உமர் சம்பந்தப்படுத்திக்கிறங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளை போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவங்களோட சம்பந்தம் ஒத்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் தொழுது நமக்கு என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, 11 ரக்காத் தொழுவிக்கும் போது உத்தரவு போட்டாங்க. இந்த இதை விளங்காம மக்கள் தொழுதையே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாக சில பேர் தப்பாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அதை அமுல்படுத்த நினைக்கிறாங்க, தப்பு. இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சு இருக்கட்டுமே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கிடைக்கும் போது அது சிறந்ததா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்ததா? நம்மளா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் பெருசுன்னு சொல்லுங்க, அபு ஹனீஃபாவா உமர் ஆண்டு கேட்டா உமர் பெருசுன்னு சொல்லுங்க, நானா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருசுன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவா, அப்போ உமரும்பீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காட்டியிருக்கிறாங்க போது அது உங்களுக்கு வெற்றி தருமா, அது கூடுதல் பாதுகாப்பை தருமா, அதில் மறுமையில் கூடுதல் வெற்றியை தருமா, அவங்களுக்கு பிந்தி அவங்களுடைய தோழர்கள் செய்தது உங்களுக்கு வெற்றி தருமா? இப்படி பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் மார்க்கம். அடுத்தவங்க கேட்கறாங்க, நபில் தொழுகை தானே, நபில் தான் எவ்வளவு நாளும் தொழுவலாம, 20 தொழுதுட்டு போறது அப்படிங்கிறாங்க. அப்ப நபில் கிடையாது. இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க, நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது. நபில் சுன்னத்துனா அது சுபுடைய சுன்னத்து 2ங்கிறோம், எல்லாத்துக்கும் 2 தான், அது கூடாது. சுபுடைய சுன்னத்து 4 ஆகுமா? ஆகாது. எல்லாருக்கும் 2, நீங்கள் 2 தான் தொழுவணும், நானும் 2 தான் தொழுவணும், அதுக்கு பேர் சுன்னத். நபில்னா என்ன தெரியுமா, அதுக்குன்னு ஒரு நேம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்காது. உங்களுக்கு வசதிப்பட்டா 10 தொழுவீங்க, எனக்கு படுத்து கிடக்கிற தூக்கம் வர மாட்டேங்குது, எதுக்கு வேஸ்டா முடிச்சிட்டு இருக்கணும்னு நான் வந்து 4 தொழுவேன். உங்களுக்கு என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தொழுவோம் ஆசைப்படுறீங்க, நீங்க 6 தொழுவீங்க. இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தொழுவோம்னு நினைக்கிறாரு, அவர் 10 தொழுவாரு. நஃபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது, எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து 20 ரக்காத்து ஆக்கி எல்லாரும் 20 தொழுவுங்க, அதுக்கு நஃபில் நீங்க சொல்லிட்டு நஃபில் ஆகுமா? அது நீ 20 எனக்கு திணிக்கு, நீ யாரு? எனக்கு டைம் இருந்தா 2 தொழுவேன், இல்லாட்டி விட்டுறவும் செய்வேன், அது கேட்க நீ யாருன்னு கேட்கணுமா? இல்ல, அல்லாஹ் சொல்லட்டும், நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாஹ்க்கு தான் அதிகாரம் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ யாருப்பா எனக்கு 20 தொழுவு நஃபில்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்படி யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க? அப்ப நஃபில் மார்க்கத்தில் உண்டு. நீங்க சுன்னத்தை தொழுது முடிச்சிருங்க, 8 ரக்காத் தொழுதுருங்க, அல்ல 7 தொழுதுருங்க, படுத்து கிடக்குறீங்க, தூக்கமே வரல, ஏன் போட்டு சும்மா போட்டுட்டு உலகத்தை இப்படி மூட்டை வலையை பார்த்துட்டு கிடக்கணும், ஏதாவது தொழுவுமே நினைக்கிறீங்க, 4 தொழுது தப்பு கிடையாது, 6 தொழுது தப்பு கிடையாது, ஒரு 8 தொழுது தப்பு கிடையாது. இது நஃபில். அது நீ 8 தொழுது நானும் 8 தொழுவு சொன்னா அது நீ சுன்னத்தாக பாக்குறேன்னு அர்த்தமாயிரும். நான் 8 தொழுவுறேன், நீ 8 தொழுவு, அது ஏன் நீ என்ன எனக்கு சொல்றது கேட்கணுமா இல்லையா? அப்ப இந்த 20 ரக்காத்து நம்பர் நீங்க எப்ப போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நஃபில் இல்லை. நஃபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது. உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு, உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு, வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு. நஃபில் என்று சொல்லி நுழைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு செய்யற கடமை, பிள்ளைக்கு செய்யற கடமை எல்லாம் புறக்கணிச்சுட்டு ராத்திரி பூரா நின்று வணங்கினார் வைங்க, அதுவும் நஃபில் கிடையாது. உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில், உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு ஃப்ரீயா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமையானால் நீ விரும்பின அளவுக்கு தொழுதுக்கப்பா, அதான் நஃபில். அதனால நஃபில் என்ற வாதத்தை இதுக்கு சொன்னா தப்புது.